வணக்கம் நண்பர்களே. இந்த நொடியில் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய அவமானம், பண இழப்பு அல்லது ஒரு உறவு உங்களை விட்டு பிரிந்த துயரம். இதில் 90% பின்னால் ஒரு பொதுவான காரணம் இருக்கும். அது என்ன தெரியுமா? உங்கள் வாய். ஆயுதத்தால் தைக்கப்படும் காயங்கள் ஆறிவிடும். ஆனால் ஒரு தவறான மனிதனிடம் தவறான நேரத்தில் நீங்கள் உதிர்த்த ஒரு வார்த்தை, அது ஒரு அணுகுண்டை விட சக்தி வாய்ந்தது. அது உங்கள் சாம்ராஜ்யத்தையே அழிக்கும் வல்லமை கொண்டது. 2300 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாதாரண சிறுவனை இந்தியாவின் மாபெரும் சக்கரவர்த்தியாக்கிய மௌரிய பேரரசின் சிற்பி ஆச்சாரியா சாணக்கியர் சொன்னார், யார் ஒருவன் தன் நாக்கை ஆளவில்லையோ அவன் தன் கழுத்தை அறுக்கும் கத்தியை தானே கூர்த்தீட்டுகிறான். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த 30 நிமிட பயணம் வெறும் வீடியோ கிடையாது. இது ஒரு சைக்காலஜிக்கல் சர்ஜரி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கும் அந்த 6 நச்சு மனிதர்களை இன்று அடையாளம் காட்டப் போகிறேன். இவர்களிடம் நீங்கள் பேசுவது உங்கள் கௌரவத்தை நீங்களே அடகு வைப்பதற்கு சமம். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் பேச்சு ஒரு ராஜதந்திரியைப் போல மாறும். உங்கள் மௌனம் உங்கள் எதிரிகளை நடுங்க வைக்கும். வாருங்கள், சாணக்கியரின் அந்த ரகசிய பக்கங்களுக்குள் நுழைவோம். பகுதி 1. அகங்காரிகள், தி நார்சிஸ்டிக் ஈகோஸ். அழுக்கு குட்டையில் கல் எறியாதே. ஒரு காட்டில் சிங்கம் படுத்திருக்கிறது. ஒரு கொசு வந்து அதன் காது ஓரம் ரீங்காரமிடுகிறது. நான் தான் உன்னைவிட பெரியவன், என் சத்தத்தை கேள் என்று கத்துகிறது. சிங்கம் பதில் கத்துமா? இல்லை. இல்லை. ஒரே அடியில் அந்த கொசுவை துவம்சம் செய்யும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தற்பெருமை பேசும் ஒரு முட்டாளிடமோ அகங்காரியிடமோ போய் நான் சொல்வதுதான் சரி என்று மணிக்கணக்காக விவாதிக்கிறோம். நண்பர்களே, அங்கேயே நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், அகங்காரியிடம் விவாதிப்பது என்பது அழுக்கு குட்டையில் கல்லை எறிவதற்கு சமம். அந்த அழுக்கு உங்கள் மேல்தான் படும். அடையாளம்: இவர்களுக்கு ஐ நோ எவ்ரிதிங் சிண்ட்ரோம் இருக்கும். நிலாவை பற்றி பேசினால் நான் நிலாவுக்கே போயிட்டு வந்தவன் என்பார்கள். தந்திரம்: இவர்களை சம்மதத்தின் மூலம் வீழ்த்துங்கள். ஆமாம், நீங்கள்தான் பெரியவர் என்று சொல்லி விவாதத்தை முடியுங்கள். அவர்களிடம் பிறகு போரிட ஆயுதம் இருக்காது. பகுதி 2. இரட்டை வேடம் போடும் எட்டப்பன்கள், தி ஹிடன் எனிமீஸ். பால் ஊற்றிய விஷப்பானைகள். எதிரியை விட ஆபத்தானவன், உங்கள் நண்பனைப் போலவே வேடம் போட்டு உங்கள் அருகிலேயே இருப்பவன். சாணக்கியர் இவர்களை விஷகும்பம் பயோமுகம் என்கிறார். முகத்தில் பால், இதயத்தில் விஷம். அடையாளம்: அளவுக்கு அதிகமாக புகழ்வார்கள். உங்கள் ரகசியங்களை மச்சான் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும் என்று கேட்டு வாங்குவார்கள். பாடம்: துரோகம் எப்போதும் முன்பக்கத்திலிருந்து வராது, அது பின்பக்கத்திலிருந்துதான் வரும். தந்திரம்: மழுப்பலான பதில்கள். எல்லாம் நல்லபடியா போகுது என்று ஒற்றை வரியில் முடியுங்கள். உங்கள் ரகசியம் உங்கள் நாவிற்குள் இருக்கும் வரை நீங்கள் ராஜா. அது வெளியே வந்துவிட்டால் நீங்கள் அடிமை. பகுதி 3. எதிர்மறை மனிதர்கள், தி எனர்ஜி வேம்பயர்ஸ். உற்சாக கொலைகாரர்கள். நீங்கள் ஒரு பெரிய இலக்கோடு கிளம்புவீர்கள். வழியில் ஒருவன் வருவான். என்னப்பா வெயில் இப்படி அடிக்குது, நாட்டுல எதுவுமே சரியில்லை என்று ஆரம்பிப்பான். அவன் பேசி முடித்ததும் உங்கள் உற்சாகம் சாக்கடையில் விழுந்திருக்கும். அடையாளம்: இவர்கள் எப்போதும் இருட்டை மட்டுமே பார்ப்பார்கள். கதை: பள்ளத்தில் விழுந்த 2 தவளைகளில் செவிட்டுத் தவளை மட்டும் வெளியே வந்தது. ஏனெனில் மற்றவர்கள் உன்னால் முடியாது என்று கத்தியதை அது முயற்சி செய் என்று பாராட்டுவதாக நினைத்தது. தந்திரம்: செவிட்டுத் தவளையாக மாறுங்கள். அவர்கள் புலம்பும்போது உங்கள் மனதிற்குள் ஒரு சுவரை எழுப்புங்கள். இது உன்னுடைய குப்பை, இதை நான் வாங்க மாட்டேன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். பகுதி 4. நன்றி கெட்டவர்கள், தி அன்கிரேட்ஃபுல் ஸ்னேக்ஸ். செவிடனுக்கு சங்கு ஊதாதே. கையை பிடித்து தூக்கிவிட்டவன் கரை சேர்ந்ததும் உங்கள் கையையே வெட்ட நினைப்பான். நீ என்ன செஞ்சிட்ட? உன் கடமையை செஞ்ச என்பான். இவர்களிடம் போய் அன்னைக்கு நான் உனக்கு உதவினேனே என்று நியாயம் கேட்காதீர்கள். பாடம்: குளிரில் நடுங்கிய பாம்பை விவசாயி மடியில் வைத்தான். சூடு வந்ததும் அந்த பாம்பு விவசாயியையே கடித்தது. பாம்பு சொன்னது, உதவி செய்வது உன் குணம், கடிப்பது என் குணம். தந்திரம்: புறக்கணிப்பு, இக்னோரன்ஸ். அவர்கள் முன்னால் வரும்போது அவர்கள் அங்கே இல்லாதது போலவே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் மௌனம் அவர்களுக்கு மரண அடியை கொடுக்கும். பகுதி 5. தகுதியற்றவர்கள், தி அன்வர்த்தி மற்றும் ஸ்மால் மைண்டட். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? உங்கள் தொலைநோக்கு பார்வையையும் லட்சியத்தையும் ஒரு குறுகிய புத்தி கொண்டவனிடம் பேசினால்
அவன் உங்களை எள்ளி நகையாடுவான். தகுதி இல்லாதவர்களிடம் உங்கள் திட்டங்களை பகிர்வது ஒரு கண்ணாடியை எடுத்து குரங்கிடம் கொடுப்பதற்கு சமம். அடையாளம்: நீங்கள் சிகரத்தை பற்றி பேசினால் அவர்கள் பள்ளத்தை பற்றி பேசுவார்கள். தந்திரம்: எல்லைகளை வகுத்தல். உங்கள் கனவுகளை இவர்களிடம் ஒருபோதும் பகிராதீர்கள். உங்கள் வெற்றி சத்தமாக இருக்கட்டும், உங்கள் திட்டங்கள் மௌனமாக இருக்கட்டும். பகுதி 6: முட்டாள்கள், தி இக்னாரண்ட் ஃபூல்ஸ். அறிவாளிகள் செய்யும் விபத்து. அறிவாளிகள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒரு முட்டாளை திருத்த முயல்வது. சாணக்கியர் சொல்கிறார், முட்டாளாளுக்கு அறிவுரை கூறுவது ஒரு காய்ந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு சமம். நீங்கள் எவ்வளவுதான் பேசினாலும் அவன் மாறப்போவதில்லை. மாறாக உங்கள் நேரமும் ஆற்றலும் தான் வீணாகும். தந்திரம்: புன்னகையுடன் கூடிய மௌனம். அவர்கள் முட்டாள்தனமாக பேசும்போது ஒரு மெல்லிய சிரிப்பை உதிர்த்துவிட்டு நகர்ந்து விடுங்கள். அந்த சிரிப்புக்கு அர்த்தம், உன் முட்டாள்தனத்தை கண்டு எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. முடிவுரை: மௌனமே கவசம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான தோட்டம். அங்கே ரோஜாக்கள் வளர வேண்டுமா அல்லது முட்கள் வளர வேண்டுமா என்பதை நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் தீர்மானிக்கிறார்கள். இந்த 6 பேரிடமும் நீங்கள் பேசாமல் இருப்பது உங்களை கோழை என்று காட்டாது, உங்களை ஒரு ராஜதந்திரி என்று காட்டும். சிங்கம் கத்தினால் அது கர்ஜனை, ஆனால் அது எப்போதுமே கத்திக்கொண்டிருப்பதில்லை. அது அமைதியாக இருக்கும்போதுதான் காடே நடுங்கும். நீங்களும் ஒரு சிங்கமாக இருங்கள். இந்த கருத்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் கமெண்டில் "சைலன்ஸ் இஸ் மை பவர்" என்று டைப் செய்யுங்கள். வாயை திறக்காதீங்க, வாழ்ந்து காட்டுங்க. பகுதி 7: ரகசிய வேட்டைக்காரர்கள், தி இன்ஃபர்மேஷன் ஹண்டர்ஸ். உங்கள் வார்த்தைகளை ஆயுதமாக்குபவர்கள். நண்பர்களே, ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்குள் போகும்போது அவன் கையில் துப்பாக்கி மட்டும் இருக்காது. அவன் முதலில் என்ன செய்வான் தெரியுமா? அவன் மிருகத்தின் பாதச்சுவடுகளை கவனிப்பான். அதே மாதிரி சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார்கள். அவர்கள் உங்கள் நண்பர்கள் போல பேசுவார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் தகவல் வேட்டைக்காரர்கள். அவர்கள் உங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். என்ன சம்பளம், என்ன திட்டம், என்ன ஃபேமிலி ப்ராப்ளம், எங்க வேலை, இப்படியெல்லாம். நீங்கள் நினைப்பீர்கள், இவன் என்னை பற்றி அக்கறை கொள்கிறான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவன் உங்கள் வார்த்தைகளை சேகரித்து வைத்துக்கொண்டு ஒரு நாள் உங்களையே எதிர்த்து பயன்படுத்துவான். சாணக்கியர் சொல்கிறார், உன் எதிரிக்கு ஆயுதம் கொடுப்பவன் முட்டாள் அல்ல, தன் ரகசியத்தை சொல்பவன்தான் முட்டாள். அடையாளம்: இவர்கள் எப்போதும் கேள்விகள்தான் கேட்பார்கள், ஆனால் தங்கள் வாழ்க்கையை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். தந்திரம்: செலக்டிவ் சைலன்ஸ். அவர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், அதெல்லாம் சரியாக போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நினைவில் வைங்க நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையின் முழு கதையை எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை.